டிஜிவி சினிமாஸில் இருக்கிற ஐமேக்ஸில் டிக்கெட்ஸ் கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் ஜிஎஸ்சி சினிமாவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே தான் நாங்கள் டெட்பூல் அண்ட் வோல்வரின் படத்தை ஐமேக்ஸில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆஸ் யூஸ்வல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட தான் நான் வந்திருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எப்போதுமே டிஜிவி சினிமாஸ் தான். ஏன்னா 4K லேசர் ப்ரொஜெக்ஷனு, ஐமேக்ஸு, இந்த சீட்டிங் வந்து அப்படியே பின்னால் நவுந்துக்கும். அப்படியே படத்துக்கிட்டே படம் பார்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். ஐமேக்ஸில் இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீட்டெயில்டாக ரிவ்யூ பேசுகிறப்ப அப்போ நான் சொல்கிறேன். நீங்களே பார்த்துங்க. ஆஸ் யூஸ்வல் ஒரு மார்வல் படத்துக்கு வந்தால் நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட் சீனு, என் கிரெடிட் சீனுக்கு வெயிட் பண்ணி ஆகணும்ல. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் இந்தியாவில் வந்து மார்வல் படம் வெளியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு. நான் மெலிசாவில் இருக்கிறதுனால வெளியாக பார்க்குறேன். ஷார்ப்பாக 12 மணி ப்ரீமியர் ஷோவில் வந்து டிக்கெட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கட்டி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வ்ளாக்காக ரிவ்யூவாக நான் வந்து இத்தனை வருடங்களாக போட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான மார்வல் படத்துக்கெலாம் நல்ல வரவேற்பு வந்திருக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நானும் விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபார் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. நீங்கள் முடிஞ்சால் கம்மியான ரேட்டுக்கு வேறு வெர்ஷனில் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சிக்கனம் பண்ணிங்க, நானே சொல்கிறேன். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஐமேக்ஸில் வந்து நல்ல குவாலிட்டியாக எடுத்த படம்னு கேட்டால் அந்த வாவ் ஃபேக்டர், அந்த பிரம்மாண்டம்லாம் எதுவும் பெருசாக தெரியலைங்க. சிஜி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹியூமன் டாச்சு, சில்வர் சஃபரு, நிறைய சீக்வன்ஸ்லாம் சிஜி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஐமேக்ஸில் பார்க்குறப்பெல்லாம் என் பக்கத்து சீட்டில் உட்காந்த ஆடியன்ஸ்லாம் லைக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. என்னடா இப்படி இருக்குதா பார்க்குறதுக்கு. பேபி ஃப்ராங்க்லின்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் கெலாக்டர்ஸ்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பக்காவாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து பயங்கரமாக அவங்களோட பவர்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா, இல்லை அந்த மல்டிவர்ஸை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்களும் இந்த படத்தில் நடக்க போகிறது கிடையாது. இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம். கடைசி 20 நிமிஷம் மட்டும்தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ்னு ஒன்று இருக்குது. மற்றபடிலாம் இந்த படத்தில் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உலகத்தை எப்படி காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இந்த பேபி என்னாது, அதுக்கப்புறம் வந்து கெலாக்டஸை வந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறோம், பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. நான் ஆடிக்கினே இருப்பேன், அந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இதுதான் நடந்துச்சு. இது ஸ்ட்ரிக்ட்லி ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நானே சொல்கிறேன் சரியா, ஒரு ஹார்ட்கோர் மார்வல் கண்டி நானே சொல்கிறேன், இது ஒன் டைம் வாட்சபிள் தான். மிட் கிரெடிட் சீன் இருக்கே, அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேட்லேருந்து வந்தது ரூசோ பிரதர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அங்கே இருக்கும். அந்த டைம் தான் தேட்டரில் கற்றுனானுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க, செத்து போன ஆடியன்ஸும் உயிரோடு வந்த டைம் அப்போ தான். என் கிரெடிட் சீன் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிடலாம். என் கிரெடிட் சீன் வந்து டோட்டல் வேஸ்ட். கேட்டால் கெவின் ஃபைகி சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம்னு. பட் இட் சீம்ஸ் லைக் மார்வல் வந்து குவான்டிட்டி தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டாருங்க. குவாலிட்டி வர வர அது பெருசாக தெரிகிறதே இல்லை இவனுங்க படத்தில். ஸோ அதான், உங்களுக்கு நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பீஸ் அவுட்.